வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல நிலமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்து நெல்லு பச்சை அரிசி சோறு தான் காய்ச்ச போகிறேன். அது எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன சோறு தானே காய்ச்ச போகிறோம், அது ஈஸியாக ரைஸ் குக்கரில் காய்ச்சிட்டு போகலாம் தானேண்டு. அப்படி இல்லை, ரைஸ் குக்கரில் காய்ச்சிக்க ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். நாங்கள் அலுமினியம் சில்வர் பானை சட்டியில் காய்ச்சிக்க ஒரு விதமான டேஸ்ட். இதுவே மண் சட்டி மண் பானையில் காய்ச்சிக்க இன்னொரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு விதமாக காய்ச்சும் போது ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். இதில் நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். இதே கப்பால் தான் 3 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். நான் இப்போ இந்த சட்டியில் தான் இதை நான் காய்ச்ச போகிறேன். இந்த சட்டிக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போடுவோம். போட்டு இது ஒரு தண்ணீரை நீங்கள் கழுவினால் காணும். இந்த அரிசியில் நல்ல ஒரு சத்து இருக்குது. அந்த தவிடு மாதிரி இருக்கும், அந்த ஒரு சிவப்பு கலர் மாதிரி. அது நாங்கள் அதிகமாக கழுவி எடுக்கக்கூடாது. நீங்கள் அதிகமாக கழுவிக்க அந்த தவிடு சத்தெல்லாம் போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த சத்தொன்றும் கிடைக்காது, அரிசியும் வெள்ளையாக வந்துடும். ஒரு தண்ணியில் நீங்கள் இப்படி கழுவி எடுத்தீங்களாண்டா காணும். இதுக்குள்ள இப்போ நான் அரிசி எடுத்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி எடுக்க போகிறேன். 2 கப் அளவு தண்ணி காணும் 3 கப் அரிசிக்கு. இப்போ இதுக்குள்ள நான் கல் உப்பு தான் இதுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த சோத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு நீங்கள் எடுத்தால் காணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். இந்த தேங்காய் எண்ணெய் போடும்போது இந்த பாத்திரத்தில் அந்த அரிசியும் ஒட்டாது, அதுக்கு தான் இந்த தேங்காய் எண்ணெய் போடுறது. இப்போ இதை நாங்கள் அடுப்பில் அவிய வச்சு விடுவோம். இப்போ இந்த அரிசி 8 நிமிஷமாக அவிஞ்சு வந்துட்டுது. தண்ணியையும் பார்த்தா தெரியுது, கொஞ்சம் பத்தி வந்துட்டுது, தண்ணி இல்லை. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவிய வச்சா காணும். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷமாக இந்த சோறு அவிஞ்சிட்டுது. எல்லா தண்ணியும் நல்லா வத்தி வந்திருக்குது. நீங்கள் கரண்டி ஒன்றை வச்சு ஒருக்கா கிளறி விடுங்க இந்த அரிசியை. இப்போ இந்த பாத்திரத்தில் நாங்கள் எண்ணெய் விட்டபடியாக அந்த பாத்திரத்தில் ஒன்றும் ஒட்டாமல் வந்திருக்குது, பார்க்க தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டீங்களாண்டா சரி. இப்போ இந்த சோறும் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது, தண்ணி எல்லாம் இல்லாமல் வந்துட்டுது. இந்த நீங்கள் சோறை பார்க்க தெரியுது, அந்த அரிசி அவிஞ்சது ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படையில். இப்போ இதை நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சூப்பரான நெல்லு பச்சை அரிசி சோறு ரெடி ஆயிட்டுது. நல்ல கலராக இருக்குது. இப்படித்தான் இந்த சோறு அவிஞ்சு வரும். நீங்கள் கரண்டியால் எடுத்து பார்க்க தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படையில் சோறு நல்ல உதிரி உதிரியாக கொட்டுண்டுது. இந்த யாழ்ப்பாணத்தில் நல்ல ஒரு ஃபேமஸான அரிசி, ஒரு நெல்லு பச்சை அரிசி சோறுன்னு சொல்லி எல்லாரும் அதிகமாக இது சாப்பிட்றாரு. இதில் நல்ல ஒரு சத்தும் இருக்குது இந்த சோத்தில். நீங்களும் இந்த நெல்லு பச்சை அரிசி சோறை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.